ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் எவ்ரிடே மார்னிங் என்னோடய ரொட்டீன் வேலைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ப்ளஸ் ஜலதோஷம் கோல்டுக்கு வந்து ஒரு நல்ல ரெமிடி, என்ன செஞ்சால் நம்மளுக்கு வந்து கோல்டு சரியாகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரெமிடி கொடுத்துருக்கேன். ப்ளஸ் ஒரு பியூட்டி டிப்ஸ் என்னென்னு நான் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம என்ன தான் பெட் ஸ்ப்ரெட்டு நல்லா விரித்து வச்சாலும் அது பசங்க வந்து விளையாடும்போது எப்படினாலும் கலைஞ்சிருது. அதனால் டெய்லி ஒன்ஸ் அதை வந்து நல்லா நீட்டாக மாற்றுற மாதிரி இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் பையன் குட்டி பையனாக இருக்கும்போது செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அவன் பேர் இதெல்லாம் எழுதி வச்சு இப்படி கிறுக்கி வச்சது அந்த செவத்தில் அப்படியே இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட தீபாவளி பர்ச்சேசிங், என் பையனுக்குள்ள ட்ரெஸ்ஸஸ். எனக்கு வந்து வீடு நீட்டாக சுத்தமாக இருந்தால் தாங்க பிடிக்கும். டெய்லி ஒன்ஸ் இந்த மாதிரி கூட்டிடுவேன், தொடச்சிடுவேன். என்ன தான் நான் நீட்டாக வச்சாலும் என் பையன் ஈவினிங் வந்த உடனே எல்லாம் தலைகீழாக மாறிடும். மார்னிங் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கு அப்புறமா என்னோடய வேலை ஸ்டார்ட் பண்ணுவேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாரீஸை பெட்டு மாதிரி தைச்சி வச்சுருப்போம். அதாவது நம்ம யூஸ் பண்ணாத சாரீஸ் இருக்கும் இல்லையா, அதை ஒரு 4-5 சாரீ சேர்ந்த மாதிரி தைச்சி வச்சுருப்போம். இது வந்து குளிர்காலத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பெட்டை க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்தது வீட்டை கூட்டுற வேலை. எப்பயுமே நம்ம வீடு துடைக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு தடவை வீட்டை நல்லா கூட்டிடுறது நல்லது. ஏன் அப்படின்னா நிறையா தூசி இருக்கும். அதோடு சேர்ந்து நம்ம துடைக்கும்போது திரும்ப திரும்ப அழுக்கு இருக்க மாதிரியே இருக்கும். அதனால் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு டைம் நல்லா கூட்டி விட்டுருங்க. எந்த தூசி எதுவும் இல்லாமல் ஒரு ட்ரிப் வந்து கூட்டி விட்டுருங்க. வீட்டை ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணியாச்சு, அதாவது கூட்டி விட்டாச்சு. இப்போ வந்து துடைக்க ஆரம்பிச்சிட்டேன். தரை பார்க்குறதுக்கு ரொம்பவே சுத்தமாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும். சரி, சுத்தமாக தானே இருக்குது அப்படின்னு நினச்சி 2 நாள் அப்படியே விட்டுட்டோன்னு வைங்க, பயங்கரமாக அழுக்கு சேர்ந்துருங்க. அழுக்குன்றதை விட டஸ்ட்டு, தூசி தான் அதிகமாக சேர்ந்துடும். அதனால் எப்போவுமே நம்ம எவ்ரிடே மார்னிங் ரொட்டீனாக இந்த வேலையை செஞ்சுட்டோம் அப்படின்னா தூசி அழுக்கு எதுவுமே படியாது. தீபாவளி இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் வரும்போது நம்மளுக்கு அது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். டெய்லி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபெஸ்டிவலுக்கு நம்ம க்ளீன் பண்ணுவோம் இல்லையா, அது கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். சில நேரங்களில் வீக்கெண்ட் டைம் சண்டேயில் கூட நான் வந்து க்ளீன் பண்ணுவேன். நான் வீட்டை க்ளீன் பண்ணுவேன். என் பையனும் அவங்க அப்பாவும் காரை க்ளீன் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலையை கொடுத்துடணும், இல்லைன்னா நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால் நான் வீடு துடைக்கிறதுக்கு லைசால் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். லைசால் தான் ஊற்றி துடைச்சிட்ருக்கேன். எனக்கு பாட்டை போட்டு விட்டுட்டு அதை கேட்டுக்கிட்டே வேலை செய்கிறது ரொம்ப பிடிக்கும். நீங்களுமே அதை ட்ரை பண்ணி பாருங்கள். சாங்ஸ் ஏதாவது கேட்டுக்கிட்டே நீங்கள் வேலை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வேலை செய்கிற மாதிரியே தோணாது. அதனால் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை போட்டு கேட்டுக்கிட்டே நீங்கள் வேலை செய்யுங்க. உங்கள் வேலை செய்கிற அலுப்பே தெரியாது. எனக்கு வந்து எப்போயுமே மீடியம் சாங்ஸ் பிடிக்குங்க. எனக்கு அந்த டஸ்ட்டுக்குள்ளே வேலை செஞ்சதுனால கொஞ்சம் கோல்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஒரு கஷாயம் போட்டு குடிக்கலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணுறேன். அதுக்கு கொஞ்சம் மல்லி, கொஞ்சம் இஞ்சி, 2 பூண்டு, கொஞ்சமாக மிளகு, இது 4யுமே அந்த உரலில் போட்டு நல்லா இடிச்சுக்கிறேங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு அது நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. அப்போ இதை நம்ம இடித்து வச்சதை எல்லாத்தையுமே அதில் போட்டுறேன். ப்ளஸ் அதோட நாட்டு சர்க்கரை 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அது 2 டம்ளர் 1 டம்ளராக வற்றுற வரைக்கும் வெயிட் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கஷாயம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா ஒரு ஃபேஸ் க்ளீனிங் மெத்தட் எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பவுலில் ஃபியூ ட்ராப்ஸ் ஹனி எடுத்திருக்கேங்க. ப்ளஸ் இது வந்து விட்டமின் இ டேப்லெட், எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் கிடைக்குங்க. இந்த இ ஆயிலை அதோட ஆட் பண்ணிக்கிறேன்.
இதோட லெமன் ட்ராப்ஸ் சேர்த்துக்கிட்டிங்கன்னா பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். இது ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து நம்ம வாஷ் பண்ணணுங்க. அதாவது கடல மாவு, பயத்த மாவு, பச்சைப்பயிறு மாவு இருக்கு இல்லையா, அது போட்டு நம்ம வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா கரும்புள்ளி, அந்த ஸ்கின்னில் இருக்க சுருக்கங்கள், அப்புறம் இந்த மங்குன்னு சொல்லுவோம் இல்லையா, இது எல்லாமே கொஞ்சம் நாள்பட மாறிடுங்க. இப்போது ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். தேங்க்யூ.